அமிர்தம் சூர்யாவை எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சவங்க தான் இங்கே வந்திருப்பீங்க. அவர் ஒருத்தரை எழுத வைக்கிறாரு அல்லது நிறைய பேரை எழுத வைக்கிறாரு அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவரால் ஊக்குவிக்கப்பட்டு எழுதி புத்தகத்தை வெளியிடக்கூடிய அளவுக்கு வளர்ந்தவர்கள். அந்த புத்தக விழாக்களுக்கு கூட அவரை அழைக்காமல் பல புத்தகங்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவருடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும், அது இலக்கிய நிகழ்வோ குடும்ப நிகழ்வோ நண்பர்களுடைய நிகழ்வோ, அங்கெல்லாம் அவர் அழைக்கக்கூடியவர். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப எமோஷன் பர்சன்னு. அவர் மிக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதர் தான். ஆனால் மன்னிப்பு என்பது இவரிடம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிந்த ஒரு மனிதர். ஆக தேவசுப்பையா அறக்கட்டளை சார்பாக நடத்தக்கூடியது மட்டுமல்ல, அவர் தலையில் ஏகப்பட்ட அறக்கட்டளையை சுமந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விழாக்கும் தனக்காகங்கிறத விட நீங்கள் நின்று பண்ணி கொடுங்க சூர்யா, நீங்கள் நின்று பண்ணி கொடுங்க சூர்யான்னு சொல்லி நோ சொல்ல தெரியாத சூர்யாவாக இருப்பதால் நிறைய புத்தகங்களையும் நிறைய பதிப்பாளர்களையும், இன்னும் சொல்லப்போனால் நிறைய எல்லோரையும் ஊக்குவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை பேச அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2 நாளாக உடம்பு சரியில்லை, காய்ச்சல், தொண்டை வலி, ஜலதோஷம் எல்லாம் சேர்ந்துடுச்சு. பயம்தான், மேடை பயம்தான். ஆனாலும் கூட இப்போது இந்த நிகழ்ச்சியை செம்மையாக வடிவமைத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஐரோப்பிய சர்லியஸ் கவிஞர் வாஸ்கோ போப்பா சொல்வார், வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கு அல்ல. இந்த பூமிக்கு வந்து போனவர்களின் கணக்கு அல்ல, தந்து போனவர்களின் கணக்கு என்று சொல்வார். எனவே மேடையில் இருப்பவர்களும் சரி, மேடைக்கு முன்னால் இருப்பவர்களும் சரி, இந்த பூமிக்கு வரலாறாக தன்னை தந்து போனவர்களாக இங்கு நிரம்பியிருக்கிறீர்கள். எழுத்தாளர்கள் நிறைந்த இந்த சபைக்கு என்னுடைய வளமான வணக்கங்கள். ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, சில முரண்பாடுகள்லாம் எல்லாருக்கும் இருக்கும் தான் செய்யும். காந்தத்தில் எப்படி வடக்கு தெற்கு இருக்கும், முரண்பாடு இருக்கத்தானே செய்யும். அது எத்தனை துண்டாக உடைச்சி போட்டாலும் உடைச்ச எல்லா துண்டுலேயும் வடக்கு தெற்கு குந்தி கொள்வது போல மனிதர்களுக்குள்ளும் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ எங்களுடைய இந்த தேவசுப்பையா, நல்லு ஆர்லிங்கம், அமிர்தம் சூர்யா, இந்த மூவருடைய கூட்டணி இருக்கிறது அல்லவா. இதில் நல்லு ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஒரு பகுத்த கடவுள் மறுப்பாளர். நான் முழுக்க கடவுள் ஆதரவாளர். என் புத்தி ஃபுல்லாக இந்த அவரும் நாங்கள் நட்பால் ஒன்றா இருந்தாலும் கூட கருத்து முதல் இதன் பொருட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட நான் ஆரம்பிக்கும்போதே தென்னாடுடைய சிவனே போற்றின்னு ஆரம்பித்தேன் இல்லைங்களா. இது பின்னாடி எதனா ஒரு எங்களோட தர்க்கத்துக்கான ஒரு தொடக்கமாக இருக்கும். பாருங்கள், எங்கள் நடுவர்கள் பாருங்கள், இதே மாதிரி நிறைய அமைப்புகள் நாவல் போட்டி நடத்துகிறாங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னால், குறிப்பிட்ட நேரத்தில் நாவல் போட்டியினுடைய முடிவை சொல்ல முடியாமல் போகிறதுக்கு என்னென்னா, சிறந்த அர்ப்பணிப்போடு கூடிய நடுவர்கள் அமைவதில்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு மெயிலில் வந்த வேட் ஃபைலில் வந்த 300 பக்கத்தை ஒரு 80-90 கதையை வாசிக்கிறதுன்றது எவ்வளோ கடினமான காரியம் தெரியும். அதனால் அது ரொம்ப சிக்கலான கடுமையான பணி. எனவே நடுவர்களுக்கு சரியான நேரம் கிடைக்கிறதில்ல, போதிய அவகாசம் கிடைக்கிறதில்ல, அவங்களுடைய சூழல். எனவே நடுவர்களால் தான் மற்ற அமைப்புகளில் எல்லாம் தேர்வு முடிவுகள் வருவதற்கு காலதாமதமாகிறது. எங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுடைய நாவல் முடிவுகளை மிக சிறப்பாக தேர்வு செய்து கொடுத்ததற்கு இந்த போட்டி விழா நடப்பதற்கான முக்கியமான காரணம் எங்களுடைய நடுவர்கள் தான். அந்த நடுவர்களுக்கு எங்களுடைய வளமான வணக்கத்தையும் நன்றியும் சொல்லலாம். இங்கே பேர் பாருங்கள், ஒருத்தர் கோமதி சங்கர், இன்னொருத்தர் பிரசன்னா, இன்னொருத்தர் கணேஷ் பாலா, இன்னொருத்தர் பாலகுமார், இன்னொருத்தர் ரிஷபன். 5 சாமிகளையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நடுவர்களை. அதனால தான் முன்னாடியே தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படின்னு சொன்னோம். எல்லாமே எங்கள் இறைவனாக எங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் போல எங்களுடைய நடுவர்கள், ஆத்மார்த்தமான நடுவர்கள் அமைந்திருக்கிறார்கள். நண்பர்களே,
இந்த போட்டியில் ஜெயிச்ச நாவல்கள் குறித்து ஏன் எப்படி தேர்வு செய்தோம், எந்தெந்த நாவல்கள் எங்களை ஈடுபாடோடு வைத்தது என்ற விஷயங்களெல்லாம் நடுவர்கள் மூவர்கள் பேசுவார்கள். மீண்டும் அந்த நாவல்கள் குறித்தே நான் பேசுவதற்கு சரியானதாக இருக்காது. நான் பொதுவான ஒரு நாவலுடைய தேவைகள் ஏன் எழுதணும் என்பதான ஒரு கருத்தை மட்டுமே பதிவு செய்ய விரும்புகிறேன். மற்ற நாவல்கள் குறித்தெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். இந்த நிகழ்வை இணையத்தில் ஏற்றி உலகளாவு பரவச் செய்யக்கூடிய தன்மையை பொறுப்பை ஏற்றிருக்கும் எங்களுடைய மீடியா பார்ட்னராக இருக்கும் ஸ்ருதி டிவிக்கும் எங்களை இந்த நிகழ்வை மிக அழகாக படம் பிடித்து கொண்டிருக்கும் வருங்கால திரை இயக்குனர் எங்கள் அன்பு நண்பன் பாலாவுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகிறேன். நண்பர்களே, இலக்கியத்தில் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம், நாவல் என பல வடிவங்கள் இருந்தாலும் நாவல் தான் பிரதானமானது. கவிதையிலே ஒருபோதும் கதை சொல்லக்கூடாது என்பது ஒரு நவீன கவிதையினுடைய முக்கியமான மரபு. கவிதை எழுதுறா, கவிதையில் ஏன்டா கதை சொல்லிக்கிட்டு குட்டி குட்டி கதையை ஏன் கவிதையில் சொல்லிக்கிட்டு இருக்க, கவிதையில் கதை சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். ஒரு சிறுகதையில் வாழ்வினுடைய ஒரு துளியைத்தான் காட்ட முடியும். கட்டுரை என்பது கட்டப்பட்ட உரை, அது தர்க்கத்துக்கானது. நாடகம் என்பது நாடக பிரதி என்பது நடத்தப்படுவது. நாவல் என்கின்ற புதினம் மட்டும்தான் வாழ்வை தொகுத்து காட்டும் பிரம்மாண்டமான வடிவம் கொண்டது. எனவே தான் கொஞ்ச நாள் இங்கே சொன்னாங்கல்ல, 4 வரி எழுதுனா 10 வரி எழுதேன், 10 வரி எழுதுனா கவிதை நல்லா தானே வருது, கவிதை எழுது, 4-5 கவிதை எழுதுனா அவ்வளோதான், புக்காக போட்டுரு. புக்காக போட்டியா, சிறுகதைக்கு வா, போதும், ஊர்பட்ட கவிஞர்கள் இருக்கானுங்க, நீ வேறு எதுக்கு தொகுப்பாக போட்டுனுங்கிற, எழுத வந்துருச்சுல்ல, நம்பிக்கை வந்துருச்சுல்ல, சிறுகதைக்கு வா. சிறுகதை என்ன எழுதுறது, எதிர் வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, உன் கதை, சொந்த கதை எல்லாத்தையும் டைரியில் எழுதினுவா, திருப்பி 2 வருஷம் புரட்டிப்பார், சூப்பரான சிறுகதையெல்லாம் அது உள்ளே இருக்கும். சிறுகதைக்கு வா, சிறுகதை எழுதிட்டியா, சும்மா எதுக்கு சிறுகதை, நாவலுக்கு வா என்று இப்படித்தான் 4 வரியிலிருந்து நாவலுக்கு நண்பர்களை நகர்த்து வர காரியம் என்னென்றால், நாவல் அவ்வளவு முக்கியமான பிரம்மாண்டமான ஒரு வடிவம் என்பது தான். நாவலா என்கின்ற இத்தாலிய சொல்லிலிருந்து தான் நாவல் என்கின்ற சொல் வந்தது. நாவல் என்கின்ற சொல்லுக்கான பொருளானது புதுமையான நெடுங்கதை என்பது தான். அதனால தான் நாவல் முக்கியமான இடத்துக்கு இருப்பதால் தான் எல்லாரையும் நாவல் எழுதுங்க என்று சொல்வதற்கான முக்கியமான காரணம். நண்பர்களே, இந்த பூமிக்கு நம்ம வந்துட்டோம், கண்டிப்பாக ஒரு நாள் சாக போகிறோம். சாகாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன? சாகக்கூடாது, நான் சாகாமல் உயிராக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நான் என்னுடைய ஜீவிதம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு குரு நித்திய சைதன்ய எதி என்கின்ற ஒரு ஞானியிடம் உங்கள் பார்வையில் ஒரு சாமியார்கிட்ட கேட்குறாங்க. சொல் புதிது இதழில் ஜெயமோகன் நித்திய சைதன்ய எதிக்காக ஒரு சிறப்பிதழை போட்டிருக்கிறார். நித்திய சைதன்ய எதி அந்த கட்டுரையில் குறிப்பிடுவார், மனிதன் இரவாமல் சாகாமல் இருக்க வேண்டுமென்றால் 3 வழிகள் இருக்கிறது. ஒன்று, புகழோடு வாழ வேண்டும். தோன்றி புகழோடு தோன்றுக, அக்திலா தோன்றி தோன்றாமை நின்று. புகழ் இருந்தால் நீ பிறந்ததுக்கு நடத்த, இல்லைன்னா தண்டத்துக்கு ஏன் பிறந்த? தோன்றி தோன்றாமை நன்று, நீ பிறந்த இருக்க வேணாமே, புகழ் இல்லைன்னா ஏன் பிறந்த? நீ பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. எவ்வளோ எவ்வளோ கடுமையான லாங்குவேஜை வள்ளுவர் பயன்படுத்திருக்கார். தோன்றி தோன்றாமை நன்று, வந்திருக்கவே வேண்டியது இல்லை நீ. அப்போ புகழ் அடைகிறதுக்கு எல்லாரும் பாராட்டக்கூடிய மதிக்கக்கூடிய காரியங்களை செய்யணும். அதுக்கு நமக்கு சாத்தியம் இருக்குதான்னு தெரியல. ஸோ புகழ் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு குறைச்சலாக இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை சூழல்கள் எல்லாமே அதுக்கு இடையூறாக இருக்குது. 2வது, நல்ல வாரிசு மூலமாக நாம் சாகாமல் வாழலாம். என்னுடைய வாரிசு மூலமாக என்னுடைய நோய், என்னுடைய குணம், என்னுடைய பண்பு எல்லாவற்றையும் சந்ததிக்கு கொடுக்கிற போது, நல்ல பண்புகளையும் சேர்த்து கொடுக்கிற போது அவன் நல்லவனாக நல்ல செயல்பாடு உள்ளவனாக இருந்தால் அந்த வாரிசால் எனக்கு பேரும். வாங்கின பேரெல்லாம் கெடுக்கிற வாரிசாக வந்துச்சுன்னா அப்போ நம்ம திருப்பி வாழறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ ஒரே 3வது வழி என்ன என்றால், சாகாமல் இந்த பூமியில் நிலைத்திருப்பதற்கான ஒரே வழி என்ன என்றால்
எழுத்து தான் ஒருவனை சாகாமல் காப்பாற்றுகிற ஒரே வஸ்து, நாவல் தான். எனவே தான் ஒருவனுக்கு இரவா தன்மை வேண்டும் என்றால் எழுது, உன்னை எழுது, உன் வாழ்வை எழுது என்பதாக அந்த பேட்டியில் நித்திய சைதன்யயதி குறிப்பிடுகிறார். நான் சொல்லலை. ஆக இந்த 10 நாவல் எழுதியவர்கள் அவ்விதமாக இந்த பூமியில் சாகா வரத்தை பெற்றவர்களாக நாங்கள் நம்புகிறோம். நண்பர்களே, இந்த நாவல்ன்ற வடிவம் அவ்வளோ முக்கியமானதா? அப்படி விழுந்து விழுந்து பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதலாக தமிழில் முதல் நாவல் எது என்று பார்த்தால் 1876 பிரதாப முதலியார் சரித்திரம் என்கின்ற நாவல் தான் முதல் தமிழ் நாவல். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதியது. கிட்டத்தட்ட 146 வருஷம் ஆச்சுங்க அந்த நாவல் முதல் நாவல் 146 வருஷம் ஆச்சு. சரி, இப்போ இந்த நாவல் இன்னமும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த நாவலை நினைவைத்து கொண்டிருக்கிறார்களா? 1876 வந்த நாவல். ஆமாங்க, இன்னும் அதுக்கு சாவே கிடையாது. சேரன் பாண்டியன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்ல ஃபேமஸான படம் சேரன் பாண்டியன். அதில் கவுண்டமணியும் செந்திலும் வரக்கூடிய டயலாக் இருக்கும், நான் கண்ணை மூடிக்கிட்டு செய்கிற வேலையெல்லாம் நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்யு அப்படி. கண்ணை மூடிக்கிட்டு மண்ணை போட்டுப்பான் இவர். இப்போ கண்ணை திறந்து செய்யணுமா? செய்ய முடியாது. இந்த காமெடி இருக்குது இல்லைங்களா, கவுண்டமணி செந்தில் காமெடி சேரன் பாண்டியன் படத்தில் இந்த ஒட்டுமொத்த காட்சியும் 1876 பிரதாப முதலியார் சரித்திரத்திலே இருக்கக்கூடிய காட்சி. ஆக 146 வருடங்கள் நீங்கள் காப்பி அடித்தாலும் சரி, அதை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணாலும் சரி, நாவல் அதை கண்டுபிடிச்சி ஒருத்தன் அந்த சீனையும் போட்டு, அந்த சினிமாவினுடைய சீனையும் போட்டு, பிரதாப முதலியார் சரித்திரத்தினுடைய பக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை எடுத்து போட்டு கி ரா சு என்பவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். நெட்டில் தேன் இங்கே பேசுகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு தயாரிப்பில் பண்ணி பார்த்தா அந்த காட்சி பிரதாப முதலியார் சரித்திரத்தில் 1876 எழுதப்பட்ட காட்சி அப்படியே இருக்கிறது. எழுத்து ஒருபோதும் சாகாது. திரும்பவும் 2025 நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதுதான் சாகா வரம் பெற்றது. அப்படித்தான் தேவசுப்பையா தந்தை காலமாகி போனாலும் தன் தந்தையாரை காலமாகாமல் வாழச் செய்ய வேண்டும் என்பதற்காக ராமசே சுப்பையா அறக்கட்டளையை தொடங்கி அதன் வழியாக இலக்கியத்தின் வழியாக தந்தையை அவர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இந்த நாவல்களை வாசிக்கிற போதெல்லாம் தேவ சுப்பையாவினுடைய தந்தையான சுப்பையாவை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக ஆகிறீர்கள். இதுதான் இதற்கான சூட்சமம், வெற்றி என்று சொல்லலாம். நாவல் எழுதும்போது உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நாவல் எழுதுகிற போது நீங்கள் ஒரு தியானம் செய்யக்கூடிய தன்மைக்கு போயிடுவீங்க. ஒரு நாவல் எழுதுகிற போது அந்த எழுத்திலே ஊன்றி போகிற போது நீங்கள் ஒரு தியான நிலைக்கு போவீர்கள். என்னடா ஏற்கனவே சிவன் சொல்லிக்கிட்டு கதை விட்டுருந்தேன், இப்போ தியான நிலைக்கு போயிடுவோமா நாவல் எழுதுனா அப்படின்னா, எழுதணுங்களை கேட்டு பாருங்கள். எதை பற்றியும் கவனம் இல்லாமல் அந்த நாவல்லையே எப்படி மூழ்கி எந்த வேலையும் செய்யாமல் அந்த நாவல்லையே இருக்கிறாங்க என்பதை நீங்கள் எழுதியவர்களை கேட்டால், இங்கே இந்த 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 விழாவையே நாங்கள் எப்படி வடிவமைச்சிருக்கோன்னா, நிறைய கூட்டங்கள் விழாக்கள் நடத்தி பார்த்துருப்பீங்க, பரிசு கொடுத்து பார்த்துருப்பீங்க, லட்சக்கணக்கில் கூட கொடுக்கலாம். யார் நடுவர்களோ அந்த நடுவர்களோடு பேச வைக்க மாட்டாங்க. எதுக்கு செலக்ட் பண்ண, ஏன் செலக்ட் பண்ண, எத்தனை நாவல் வந்தது, அந்த அனுபவம் யாரா நடுவர்னு கூட தெரியாது நமக்கு. மறைமுகமாக ரகசியமாகவே வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படி அல்ல, நடுவர்களை மேடையேற்றி அவர்களை பேச வைத்திருக்கிறோம். இது ஏன் சொல்லு, நீ சொல்லு இந்த நாவல்களை என்று. இன்னும் பல கூட்டங்களில் பார்த்துருப்பீங்க, பரிசை வாங்குவாங்க, அப்படியே திப்புன்னு போயிடுவாங்க, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு. ஜெயிச்சவங்க எல்லாமே அவங்க தான் சொல்லிக்கணும், நான் தான். ஆனால் இந்த முறை எந்த சிறப்பு அழைப்பாளர் என்கின்ற அந்தஸ்தில் எந்த பெரிய ரைட்டர்ஸை அழைக்காமல் வெற்றி பெற்ற 10 எழுத்தாளர்களை மேடைக்கு நீ பேசு உன் நாவலை பற்றி, நான் ஏன் எழுதினேன், எனக்கு என்ன காரணம், இதை எழுத வேண்டிய அவசியம் என்ன என்று நீங்கள் பேசுங்கள் என்றும் அதை பதிவு செய்து இணையத்தில் ஆவணமாக காலம் முழுக்க நான் ஏன் எழுதினேன், நான் ஏன் பரிசு வாங்க எழுதினேன்றத உங்கள் பேரன் பேத்திகள் பார்க்கும்படி அழியாமல் ஆவணமாக முயற்சியாகத்தான் இந்த விழாவை நாங்கள் இப்படியாக மாற்றியிருக்கோம். இல்லாவிட்டால் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அழைச்சி நாங்கள் கூட்டம் நடத்துறது சாதாரணமான விஷயம் இல்லை. எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப
என்ன மாதிரி 25 வருஷம் இலக்கியத்தில் சாதாரண விஷயம் அது. இந்த பர்பஸ்க்காகத்தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். நண்பர்களே, நாவல் எழுதும்போது அப்படியே தியானத்தன்மைக்கு போயிடுமே உண்மையா அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை, ஆனால் இந்த டோன் நாவல் எழுதும்போது இருக்கும். தோமஸ் சி ரகுநாதன் பஞ்சும் பசியும் நாவல் எழுதினவர். ஓகேங்களா? அவர் நாவல் எழுதிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு கேரக்டர் செட்டியார். கதைப்படி அவர் சாகணும். அத்தியாயத்தை எழுதும்போது செட்டியார் இறந்து விட்டார் என்று எழுதிவிட்டு எழுதின பேனாவை உடைச்சி போட்டுடுறார். இப்போ தீர்ப்பு எழுதுகிறப்போ பேனாவை உடைக்கிற மாதிரிலாம் நீங்கள் காட்சி பார்த்துருப்பீங்களா? அதே மாதிரி தோமுசி ரகுநாதன் செட்டியார் இறந்து விட்டார்ன்ற சோகத்தோடு அந்த கதாபாத்திரத்தை சாகரித்து விட்டு அந்த பேனாவை உடைத்து விட்டார். ரொம்ப சோகமாயிடுச்சு அவருக்கு. சரியாக சாப்பிட்றதில்ல, ஒரு மாதிரி டல்லாக ஏதோ பறி கொடுத்தா மாதிரியே இருக்கார். அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன்? செட்டியார் செத்துட்டாருமா. எந்த செட்டியார்? நம்ம குடும்பத்தில் யாரா செட்டியார்? அவரா? இந்த ஊர்லையா? யாரா இருக்கும் அப்படின்னா, எந்த செட்டியாருங்கள? என் நாவலில் வர்ற செட்டியார் செத்துட்டாருமா. தன்னுடைய நாவலில் வருகின்ற கதாபாத்திரமான செட்டியாரை அவராகவே தான் கதைப்படி இறக்க வைத்தாலும் கூட அவர் செட்டியார் இறந்த துக்கத்திலேயே இருந்தார். கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஒரு துக்க வீட்டில் எப்படி இருப்பார்களோ அப்படி இருந்து ஈமச்சடங்கை எல்லாம் செய்து பிறகு நாவலை அவர் தொடங்கினார் என்று ஒரு புத்தகத்தில் படித்தங்க. அப்படியே அந்த நாவலின் கதாபாத்திரத்தின் தன்மைக்கு ஏற்ப ஐக்கியமாக்கி விட்டதாக அந்த கட்டுரை சொல்லுகிறது. இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் அந்த நாவல் எழுதுகிற போது அந்த நாவலிலே நீங்கள் ஒரு தியானத்தன்மைக்கு செல்வது போல ஒன்றுபடுவது. தியானம்னா என்னங்க, பெரிய விஷயம் இல்லைங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனோடு ஐக்கியமாவது, ஒன்றி விடுவது. முத்தம் கொடுத்தா கூட முத்தமாக மாறினா, முத்தம் வேற அவ வேறன்னு இருக்கக்கூடாது, முத்தமாகவே மாறிவிட வேண்டும். அவ்விதமாக நீங்கள் எழுதுகிற போது எழுத்துவர் நீங்கள் வேறு இல்லாமல் அந்த கதாபாத்திரம் அந்த கதை கலனிலே ஒன்றி போகிற போது அது ஒரு தியான அந்தஸ்தை தந்துவிடும். பிரேமில் சொல்வார், கவிதை என்பது ஒரு தியான மொழி. கவிதைக்கு அவர் கொடுக்கிற டெஃபனிஷன், கவிதை என்பது ஒரு தியான மொழி, ஆனால் நாவல் என்பது செயல் தியானம். நாவல் என்பது ஒரு செயல் தியானம். என்னுடைய கட்டுரையில் பெரியாரை பற்றி ஒரு கட்டுரை குறிப்பிட்டு 2002 ஒரு கட்டுரை எழுதினேன், கோடங்கி இதழில். அப்போ எழுதும்போது இப்போ இந்த செயல் தியானம் சொன்னேன்ல, ப்ராக்டிக்கல் மெடிடேஷன், எழுதும்போது இதே மாதிரி ஒரு வார்த்தை அந்த கட்டுரையில் போட்டேன். பெரியார் ஒரு யதார்த்த சித்தர் அப்படின்னு. ஒரே பயங்கர சண்டை, எப்போ அந்த யதார்த்த சித்தன் சொல்லலாம் அப்படின்னு 2002 பயங்கர தகராறு. ஆனால் நான் அப்படி தான் போட்டிருந்தேன். ஒரு சித்தர் என்ன காரியங்கள் எல்லாம் செய்ய முற்படுகிறார்களோ அவற்றையெல்லாம் அவர் அரசியலின் பொருட்டு சமூகத்தின் போராட்டத்தின் பொருட்டு செய்ததால் இவர் யதார்த்த சித்தர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் வேற அதில் கொடுத்துருந்தேன். ஒரு சித்தர் பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, சுற்றி வந்து முனமுனக்கும் மந்திரம் ஏதடா, பூஜைலாம் போடுற, பால் ஊற்றுற, அபிஷேகம் பண்ணுற சித்தர் பாட்டு. அபிஷேகம் பண்ணுற, பூ போடுற, மந்திரம் ஓதுற, எல்லாத்தையும் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது உங்ககிட்ட பேசுமா அப்படின்ற ஒரு பாட்டு. சுற்றி வந்து கடைசி வரி தான் ஞாபகத்து வருது. சுற்றி வந்து முனமுனக்கும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சட்ட சட்டி சுட்டுவோம் கரிச்சுவைதான் அறியுமோ அப்படின்னு அந்த பாட்டு, சித்தர் பாட்டு முடியும். இந்த கல் எப்படா பேசும், எல்லா விஷயமும் எல்லாம் அது கிட்டத்தட்ட பெரியாரிஸ்டனுடைய குரல் தான் அந்த சித்தருடைய குரல். எல்லாமே பூஜை பண்ணுற, இது பேசுமாடா, இது நீ சட்டியில் கறி குழம்பு வச்சுன்னா அந்த சட்டிக்கு தெரியுமாடா அந்த கறிச்சுவை என்பதாக அந்த கேள்வி கேட்டு கடைசியாக நாதன் உள் இருக்கையில்னு முடிப்பான். நாதன் வெளியே இல்லடா, நாதன் உள்ளே இருக்கிறான், கடவுள் உள்ளே இருக்கிறான், நாதன் உள் இருக்கையில் அப்படின்னு. அப்போ ஆன்மீக தரத்துக்கு அது மாறிடும் அந்த டோன். இதை தான் சொல்லி இப்படி எல்லா காரியத்தையும் இந்த பேரலில் அவர் செஞ்சுட்டு வர்றாருன்னு சொன்னேன். நண்பர்களே, நான் சொல்ல வந்தது எப்படி அங்கே யதார்த்த சித்தர்னு என்று பெரியாரை சொன்னோன்னே அதே மாதிரி நாவல் எழுதுவது ஒரு செயல் தியானம் ஆகும். நாவலில் பல்வேறு வடிவங்கள் இருக்குது, எழுதப்பட்டிருக்கு. குறிப்புகளாக எழுதுகிற நாவல், கேள்வி பதிலாக எழுதுகிற நாவல், நனவோட யுக்தியாக எழுதுகிற நாவல், தர்க்கமாக எழுதுகிற நாவல்,
எல்லாவற்றையும் கலைச்சி போட்டு லான் லீனியராக போஸ்ட் மாடர்னிசமாக எழுதுகிற நாவல் என்று வடிவங்கள் வெவ்வேறு வடிவங்கள் தொடர்ந்து நிலை பெற்று இருந்தாலும் கூட நாவலில் எது முக்கியம் என்று ஒரு இடத்தில் ஜெயமோகன் ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பார். நாவல் எழுத பல்வேறு வடிவம் இருக்கிறது, அதில் எது முக்கியம் என்றால் ஸ்பேனரை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஸ்பேனரை எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் அது மறையை திருக வேண்டும், அதுதான் முக்கியம். அவருடைய கட்டுரையில் வடிவத்தை என்ன வேணாலும் பண்ணுங்க, பர்பஸ் என்னன்னா அது மறையை திருவணும், அவ்வளோதான், அது செய்யதா பார்க்கணும். அகிலன் எழுதிய சித்திரப்பாவை என்கின்ற நாவலை ஒரு கட்டுரையிலே அவருடைய பிளாக்கில் ஜெயமோகன் நிராகரிக்கிறார். ஞானபீட விருது பெற்ற சித்திரப்பாவை நாவலை ஜெயமோகன் இதெல்லாம் ஒரு நாவலே இல்லைன்னு நிராகரிக்கிறார். என்ன காரணத்துக்காக நிராகரிக்கிற சொல்லு அப்படின்னா, ஒரு நல்ல நாவல் என்பதற்கு இந்த 4 அம்சங்கள் இருக்கணும். நீங்களே செக் பண்ணிக்கங்க, ஒரு லிஸ்ட்டை போடுறாரு, நீங்களே செக் பண்ணிங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ நாவல் உன் நாவலை நீயே நல்லதுன்னு சொல்லிக்கலாம், காலம் நல்லதுன்னு சொல்லும். அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி ஒரு நல்ல நாவல் என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல நாவலுக்கான அடையாளம் விருது பெற்ற ஞானபீட விருது பெற்ற சித்திரப்பாவை நாவலையே இதை நாவல்னு ஒத்துக்க முடியாதுன்னு புறக்கணிக்கிறாங்கன்னா, அப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாவலுக்கான அம்சங்கள் என்ன என்று பார்த்தால், ஒரு நல்ல நாவல் என்பது கதை மட்டுமே சொல்லக்கூடாது. நல்ல கதை சொல்கிறதுக்கு தான் வெகுஜன நாவல் இருக்க, சூப்பராக கதை சொல்லுவாங்க. ஒரு கையில் நீங்கள் ஒரு புக்கை எடுத்துன்னு போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு இறங்குறப்போ ஒரு கதையை வாசித்து முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுன்னு போய்க்கிட்டே இருக்கலாமே. அப்போ கதை சொல்கிறது மட்டும் ஒரு நாவலுடைய வேலை அல்ல. அப்போ என்ன இருக்கணும் அந்த நாவல் என்றால், ஒன்று சமரசமற்ற அசலான சமூகத்தை எதிரொலிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், ஒன்று. 2வது ஒரு புதுமையாக இருக்க வேண்டும். 3 நுட்பமான மொழி அழகு இருக்க வேண்டும். 4 வாசகனின் கற்பனையை தர்க்கத்தின் மூலம் விரிவடைய செய்ய வேண்டும். இந்த 4 அம்சங்களும் இருந்தால் அந்த நாவல் சிறந்த நாவலாக இந்த இலக்கிய உலகம் அங்கீகரிக்கும், தொடர்ந்து அது பேசப்பட்டு வரும். இப்படியான இந்த 4 அம்சங்களை நீங்கள் எழுதி முடிச்சிட்டோ அல்லது எழுதுறதுக்கு முன்னாடியோ இந்த அம்சங்கள் எல்லாம் நம்மளுடைய நாவலில் இருக்குமானால் நீங்கள் இலக்கிய உலகில் ஒரு அந்தஸ்தை அடைவீர்கள். அப்படியான எழுத்துக்களை எழுதியவர்கள் தான், ஏன்னா இங்கே நடுவர்கள் உங்களுக்கு அதுக்கு பிறகு பேசுவாங்க, இதெல்லாம் என்னென்ன தன்மையெல்லாம் இருந்தது. நான் கூட இப்போது பாலஜோதி ராமச்சந்திரன் எழுதிய சுரங்கப்பாதையில் ஒரு ஓவியம் என்கின்ற நாவலுக்கான விமர்சன கூட்டத்தில் இந்த 4 பாயிண்டில் அவருடைய நாவலில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கோடிட்டு காட்டி, இது ஒரு நவீன நாவலுக்கான அந்தஸ்தை அடைகிறது என்று ஒரு கூட்டத்தில் பேசினேன். நண்பர்களே, தமிழ் எழுத படிக்க தெரியாமலேயே, தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஆனால் பக்கத்து வீட்டு பட்டம்மாள் மூலமாக ஒரு நாவலாசிரியராக உருமாறிய கதை ஒன்று உண்டு. வைமு கோதை நாயகி அம்மாள். அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. சொல்ல சொல்ல பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பட்டம்மா கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்ல சொல்ல நீ எழுதுன்னு. பட்டம்மா சொல்ல, கோதை நாயகி சொல்ல சொல்ல பட்டம்மாள் எழுதி வெளிவந்தது தான் முதல் நாடகம். அதுக்கு பிறகு தான் அவங்க படிக்கவே ஆரம்பிக்கிறாங்க தமிழே. அப்படி வைமு கோதை நாயகி 115 நாவல்களை எழுதியிருக்கிறார். ஒரு பெண்மணி 115 நாவல்களை வைமு கோதை நாயகி எழுதியிருக்கிறார். 1925 நாவல் எழுதிய முதல் பெண்மணி அவர்கள் தான். டிடெக்டிவ் துப்பறியும் கதையை எழுதின முதல் பெண்மணி வைமு கோதை நாயகி தான். தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு பெண்மணியால் எப்படி உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் அசராத பணியாலும் 115 நாவல்களை எழுத முடிகிறது என்றால், எல்லா வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கையும் வரப்பெற்ற உங்களால் ஏன் தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளிலும் உங்களால் நாவலை ஏன் எழுத முடியாது? எழுதுவீர்கள் என்பதற்கான உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இந்த வைமு கோதை நாயகி அவர்களை நான் அறிமுகப்படுத்தினேன். அவங்க இப்போ வைமு கோதை நாயகி எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க குடும்பம் யார், அவங்க வாரிசு யாருன்னு தெரியாது. இன்றைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வைமு கோதை நாயகி. அப்போது எழுத்தின் மூலமாக அவர் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக தான் ஆரம்பித்த இடத்திலே நான் சொல்கிறேன். நான் படித்த முதல் நாவல் சாண்டில்யனுடைய கடல் புறா தான். ஐயோ, அவன் வர்ணிப்பான் பார் மனுஷன், அப்படி மெய் மறந்து போன கதைலாம் உண்டு சாண்டில்யனுடைய கடல் புறா. அதுக்கு பிறகு தான் பாலகுமார்கிட்ட வரேன்.
பாலகுமாரன் வழியாக வந்து தான் ஜெயமோகனை வந்தடைகிறேன். இது என்னுடைய ருசியினுடைய ட்ராவல். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. திடீர்னு ட்ராக் ஆகி வெகுஜனத்தை நோக்கி போகலாம், திருப்பி சாரு பக்கம் போகலாம், இல்லை எஸ்ரா பக்கம் போகலாம், புதுசாக வந்துக்கிற யார் பக்கையாவது கூட நீங்கள் போகலாம். ஆனால் நான் வந்தது சாண்டில்யன் வழியாக, பாலகுமாரன் வழியாக ஜெயமோகனை வந்தடைந்தேன். இந்த ட்ராவல் இருக்குல்ல, இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சிறுகதை, நாவல், இந்த ரெண்டுத்துக்கு சிறுகதை எழுதணுன்னே நாவலுக்கு ஏன் வர சொல்கிறேன் அப்படின்னா, சிறுகதையில் ஒரு சப்தம் இருக்கும். நிச்சயமாக ஒரு சப்தம் வந்திருக்கும் சிறுகதையில். ஆரம்பிக்கிறது ஒரு தர்க்கம், கட்டன் ரைட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சப்தம் இருக்கும். வாசிக்கும் போது வாசகனிடத்தில் அது மௌனத்தை உருவாக்கிவிடும். சிறுகதையில் ஒரு சப்தம் இருக்கும், அது வாசிக்க ஆரம்பித்தவுடன் வாசகன் மனதில் ஒரு மௌனத்தை உருவாக்கிவிடும். ஆனால் நாவலில் நிறைய மௌனங்கள் இருக்கும். அதை வாசிக்க வாசிக்க வாசகனிடத்தில் ஒரு பெரும் குரல் எடுத்து சப்தமாக வாசகனுக்குள் உருவாகிவிடும். இதுதான் நாவலுக்கும் சிறுகதைக்குமான வித்தியாசமாக கருதுவது. சிறுகதை என்பது ஒரு அதிகாரத்துக்கு, எழுத்தாளனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. சிறுகதை என்பது ஒரு எழுத்தாளனுடைய அதிகாரத்துக்கு இருக்கும். 6 பக்கம் இப்படித்தான் ஆரம்பிக்கணும் சுவாரஸ்யமாக, நடுவில் இப்படி ஒரு தர்க்கம் வைக்கணும், கடைசியாக முடிக்கிறப்போ யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை, ஒரு திருப்பு முனையை கொடுக்கணும். அப்போ தான் படிக்கிறவன் ஆஹா சபாஷ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அது தனக்கு ஒரு எழுத்தாளனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் சிறுகதை இயங்கும். ஆனால் நாவல் என்பது எழுத்தாளனுடைய அதிகாரத்தில் எழுத ஆரம்பித்தானா அவன் வாழ்க்கையை, பார்த்த வாழ்க்கையை, தன்னுடைய சொந்த வாழ்க்கையை, எந்த வாழ்க்கையையும் அவன் எழுத ஆரம்பிக்கும் போதே அது அவனுக்கு கட்டுப்படாமல் ஓடும். அதனால தான் நிறைய பேருக்கு கேட்டு பாருங்கள், நாவல் எழுதுறவங்க ஆரம்பித்தம்பா போட்டி 32 வார்த்தைன்னு போட்டுக்கிறான், 40 தாண்டி போயிடுச்சு, எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நாவலுக்கான ஒரு பெரிய விசேஷ அம்சமே என்ன என்றால், அது நீங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் உங்களை சுதந்திரமாக இயங்க வைக்கும். சிறுகதை மாதிரி அது உங்களை கட்டுப்படுத்தாது. நாம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அரசியலை, ஜாதியை, மனப்போக்கை எல்லாவற்றையும் நாவல் உங்களை அறியாமலே பிரித்து எடுத்து கொடுத்துவிடும். நீங்கள் தப்பிக்கவே முடியாது நாவலை பொறுத்தவரையும். சிறுகதையில் கூட கண்டுபிடிச்சிடலாம். நாவலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதி, மனப்போக்கு, அரசியல் எல்லாவற்றையும் அது காட்டி கொடுத்துவிடும். கலாச்சாரம், பண்பாடு, கதை கலன் மூலமாக வாழக்கூடிய நிலன், கதை மாந்தர்கள் மூலமாக சமூகம், இப்படி எல்லாவற்றையும் நாவல் என்பது ஒட்டுமொத்த தொகுத்து காட்டிய வாழ்வின் ஒரு பார்வையாக நாவல் இருப்பதால் எல்லாவற்றையும் அது உங்களை அறியாமலேயே அது ஒப்பு கொடுத்துறீங்க. அந்த எழுத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துறீங்க. அப்படி ஒப்பு கொடுத்ததால தான் புதுமைப்பித்தனுடைய கதைகளை எல்லாம், நாவல்கள் கதைகளை எல்லாம் வாசித்து ஆமாக்ஸ் எழுதுகிற போது அவரே அறியாமல் புதுமைப்பித்தனுடைய படைப்புகளில் சைவ வேளாளர் குரல் இருக்கிறது அப்படின்னு எழுதுறான். புதுமைப்பித்தன் படைப்புகளில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன லாங்குவேஜை நீ பயன்படுத்தியிருக்கிற, எங்கெங்கெல்லாம் என்னென்ன உதாரணங்களை நீ செஞ்சிருக்கிற தெரியுமா அப்படி என்று மேற்கோள்களின் வழியாக அந்த நாவல்களை ஆராய்ந்து அவருக்குள் இருந்த ஜாதிய தன்மை வெளியே வந்திருக்கிறது என்பதை பின்னவீனத்துவ விமர்சன போக்காக ஆமாக்ஸ் புதுமைப்பித்தனுடைய படைப்புகளில் சைவ வேளாளர் குரல் இருக்கிறது என்று நிறுவி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஏனென்று சொல்கிறார், நாவல் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறது, உங்களுடைய எல்லாமே அந்த நாவலிலே வெளிப்பட்டு விடும். நண்பர்களே, குழப்ப கோட்பாடு என்று அறிவியலில் ஒன்று உண்டு. அட்லாண்டிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடற்கரையில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமாக ஒரு பட்டாம்பூச்சி சிறகசைக்கிறது என்றால், அந்த சிறகசைப்பில் ஒரு சின்ன மாற்றம் நிகழ்கிறது என்றால், பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய கடலில் அலைகளில் ஏற்ற இறக்கத்துக்கு காரணமாகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடல் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சியின் சிறகசைப்பில் ஏற்படும் மாற்றம் பசிபிக் பெருங்கடலினுடைய அலையின் ஏற்ற இறக்கத்தோடு தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறது. இதை விஞ்ஞானம் குழப்ப கோட்பாடு என்று சொல்கிறது. கிட்டத்தட்ட இதை இது விஞ்ஞானம், இது புனைவு அல்ல நான் சொல்கிறது. இந்த குழப்ப கோட்பாடு என்பது விஞ்ஞானம். கிட்டத்தட்ட உங்கள் நாவலும்
நீங்கள் எழுதப் போகிற நாவலும் அப்படித்தான். அது பட்டாம்பூச்சியினுடைய சிறகசைப்பு போல எப்படி பசிபிக் பெருங்கடலில் அலையில் மாற்றத்தை உருவாக்குகிறதோ அப்படி உங்கள் எழுத்து சமூகத்தில் உங்களையும் அறியாமல் ஒரு பெரும் மாற்றத்தை நிகழ்த்த வல்லக்கூடிய தன்மையானது என்பதால் தான் நாவல் முக்கியமானது என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியான நாவல்களை எழுதிய உங்களை இந்த அரங்கத்தில் சந்திப்பதும் அந்த நாவல்கள் குறித்து பேச நடுவர்கள் வந்திருப்பதும், வெற்றி பெற்ற ஒரு 10 நாவல்களில் 4 பேர் வரல, ஒரு 6 பேர் இங்கே வந்திருக்காங்க. 4 நாவலாசிரியர்கள், 6 பேர் அவர்களுடைய நாவல்களை வெளியிட்டு அவர்களுக்கான வெற்றி பெற்ற கேடயத்தையும் அளித்த பிறகு ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒரு 10 நிமிடம் அவர்களுடைய எழுத்தை பற்றியும் அவர்களுடைய நாவல்கள் வந்த விதத்தை பற்றியும் பேசுவார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அடுத்ததாக நடுவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதுவரை நிகழ்வுக்கு தொடர்பில்லாமல் பொதுத்தன்மையில் நாவல்களுடைய தேவை, ஏன் நாவல்கள் வேண்டும், நாவல்களில் இயங்க வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.